Hi friends, Pankaj Nalabagathil இன்னைக்கு Krishna jayanthi spl recipes பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் ஒரு கப்பு அளந்து வைத்த கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கப்புக்கு நம்ம 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இது நல்லா சலிச்ச அரிசி மாவு. அரை டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இங்கே பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பொடித்த வெல்லம், அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1/4 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதில் அரை கப்பு தண்ணீர் விட்டு வெல்லத்தை நல்லா கரைய வச்சுட்டு அடுப்பில் 1 நிமிஷம் கொதி வர விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணீரை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்பத்தை நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான அப்பம். இதுக்கு மாவெல்லாம் புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் நமக்கு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இந்த அப்பம் நமக்கு வரும். இப்போது ஃபில்டர் பண்ண வெள்ளை தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ அந்த பழம் எடுத்துங்க. இதில் நான் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். அரைத்த விழுதை நம்ம கலந்து வைத்திருந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டிய வெள்ளை தண்ணீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். நமக்கு இந்த மாவு அப்படியே இந்த மடிப்பாக விழணும். அப்போ தான் நமக்கு ரொம்ப சாஃப்டான அப்பம் கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நான் இங்கே நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு அப்பக்காரல் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி குழிப்பணியாரக்கல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் எல்லா இதுலேயும் விட்டுட்டு நம்ம ஒரு குழியிலையும் நம்ம அப்பம் குத்த ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், விடும்போது நல்ல மடிப்பாக வந்தால் தான் சாஃப்டாக இருக்கும் நமக்கு இந்த அப்பம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். திருப்பும் போதே பாருங்கள், நமக்கு ரொம்ப உப்பி இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாவில். நீங்களும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. இப்போ நம்ம அப்பத்தை எடுத்துடலாம். நமக்கு சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.